அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய 7வது வார்த்தைகளில் 5ஆம் வார்த்தை தாகமாய் இருக்கிறேன். ஆமென். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19:28. பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக இயேசு தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்த நேரத்துல இந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு 9ஆம் மணி நேரத்தில் சிலுவையில் அறையப்படுறாரு. அதற்கு 3 மணி நேரங்கள் அதற்கு முன்பதாக கடுமையாக வெயிலில் அந்த உஷ்ண காலத்துல அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு போற அந்த சூழ்நிலை அங்க அந்த கொல்கத்தா என்கிற அந்த மலைக்கு மேல் போவதற்கு முன்பதாக 3 மணி நேரம் அவர் என்ன பண்றாருன்னா வெயில்ல கடுமையாக பாதிக்கப்பட்டு போறாரு. அதன் பின்பு இயேசு சொல்ற ஒரு சூழ்நிலை தான் இங்க நான் தாகமா இருக்கிறேன். ஆமென். சிலுவையில் கூறிய வார்த்தை ஆண்டவர் என்ன பண்றாரு இந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அந்த வெயில் தாங்க முடியாத, ஏன்னா இயேசு கிறிஸ்து சரீரத்துல இருந்ததுனால அவர் அடிச்சதுனால எல்லா ரத்தமா எல்லாமே போனதுனால அவர் அந்த இடத்துல நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு அந்த சூழ்நிலை அங்க சொல்லப்படுகிறது. எருசலேமில் அந்த எருசலேமில் நகரத்துல பாத்தீங்கன்னா அந்த மேல் வீட்டு அறையில் அங்க கூடி இருக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மேல் வீட்டு அறையில தன் சீசர்களோடு கடைசியாக ராபோஜனம் அருந்துற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கலாம். அதன் பின்பு அந்த ராபோஜனத்துல ஆண்டவர் திராட்சை ரசத்தை குடிக்கிறாரு. அதன் பின்பு அவர் ஏதோ சாப்பிட்டதாகவும் ஏதோ தண்ணீர் அது போன்ற எந்த காரியம் குடிச்சதாகவும் வேற எங்கும் நமக்கு சொல்லப்படல. ஆனா கெத்செமனே தோட்டத்துல போகும்போது அவரின் ரத்த துளிகள் அந்த வேர்வை துளிகள் என்ன பண்ணிச்சா ஒரு ரத்த துளிகளாக, ஏன்னா அவருடைய சரீரத்துல கம்ப்ளீட்டா மனிதனுடைய உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 6 லிட்டர் தண்ணினா இருக்கணும் என்று வேத அதாவது அறிஞர்கள் சொல்லப்படுகிறாங்க. அந்த மொத்த தண்ணியை கம்ப்ளீட்டா அவருக்கு குறையும் பொழுது அவருடைய உடம்புல இருந்து வேர்வை துளிகள் எப்படி வந்ததா ரத்த துளிகளாக வந்ததா. ஆமென். அதனால அவருக்கு அந்த சரீரத்துல ரொம்ப பலவீனப்படுறாரு. பலவீனப்பட்டதுனால அவரு ரொம்ப தாங்க முடியாம அங்க வேர்வை துளிகள் ஒரு ரத்த துளிகளாக மாறுகிற அந்த சூழ்நிலை அங்க இயேசுவுக்கு நேரிடுகிறது. அந்த தாங்க முடியாது இருந்த அந்த சூழ்நிலையில யூதாஸ் காரியத்தை என்கிறவன் என்ன பண்றான்னா அங்க எதிரிகளோட அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் கைது பண்ற அந்த வேர்வை துளிகளோட சரீர பாடுகளை அனுபவித்து வர சூழ்நிலையில யூதாஸ் காரியத்தை தன்னோட கூட இருந்த சீசன் என்ன பண்றான் என்னை காட்டி கொடுக்க வரான். அந்த துக்கத்தையும் ஆண்டவரால் என்ன பண்ண முடியல, அவங்க தாங்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம அங்க பார்த்தோன்னா அவர் கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு பிலாத்துவின் இடத்துல கொண்டு போறாங்க. அங்க விசாரித்த பின் கொடூரமான ஒரு போர் சேவன் கையில் அவர் ஒப்பு கொடுத்து பல அடிகள் பல துன்புறுத்தல் இயேசு தராங்க. இயேசு கிட்டத்தட்ட வேத வல்லுநர்கள் சொல்கிறது என்னன்னா அவரோட உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 40 சுமார் பெரிய காயங்கள் ஏற்பட்டதாக வேத வல்லுநர் சொல்றாங்க. அதனாலதான் அவனுக்கு மிகுந்த ஒரு களைப்பு உண்டாயிடுச்சு. அதனால அவரால் முடியாம என்ன பண்றாரோ அந்த இடத்துல களைப்பாக இருந்ததாக அவங்க சொல்றாங்க. தாங்க முடியாத அந்த கொடூரமான அந்த 3 மணி நேரங்கள் அந்த வெயில்ல இயேசு சிலுவையில தொங்குறாரு. அடுத்த 3 மணி நேரங்கள் காரிருள் சூழ்ந்தது. ஆமென். அவருக்கு எல்லாமே அந்தகாரமாப்பட்டது. வெயில், இந்த சூரியன், நிலவு எதுவுமே இல்லாம அங்க இருள் சூழ்ந்த ஒரு நேரமாக அங்க ஆண்டவரோட சிலுவையில தொங்கும் பொழுது அந்த நேரங்கள் காணப்பட்டது. எல்லாவற்றிலும் இயேசு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் பிடிக்கப்பட்டு அவர் இதெல்லாம் ஒரு பிதாவின் சித்தமா இருக்கிறதுனால ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த ஒரு முறுமுறுக்கவும் இல்லை. யாரும் எந்த ஒரு கேள்வியும் அவர் இயேசு அவர் இடத்துல கேட்கவில்லை. ஏன்னா இயேசுக்கு தெரியும் நம்ம அடிக்கப்பட போறோம், நம்ம சிலுவையில் அறைய போறோம், இதெல்லாம் நமக்கு நேரிட போகிறது என்று. இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை அறிந்ததுனால அவர் யாரையும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அவர்கள் இஷ்டத்தின்படி ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலையாக நம்ம பார்க்க முடியும். ஆமென். அங்க ஒரு சூழ்நிலை இயேசு தன்னை காப்பாற்றவும் இல்ல என்னுடைய இந்த பாடுகள் என்னால தாங்க முடியல, நான் இதுல வெளியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கேட்கிற ஒரு சூழ்நிலையும் நம்ம அங்க பார்க்க முடியாது. ஏன்னா
தாகமா இருக்கிறேன் என்பது இயேசு வந்து சரீரத்துக்குரியதாக இன்னொரு பாயிண்ட்ல நம்ம பார்க்கல. ஏன்னா அவருடைய உடம்புல இருந்து எல்லா ரத்தமும் போனதுனால அவர் சரீரத்தில் இருந்ததுனால தாகமா இருக்கிறேன் என்று அந்த சரீரத்துக்குரிய ஒரு ஒரு காரியமாக நம்ம பார்க்கலாம். இங்க முடிந்தது என்பது அந்த இடத்துல ஒரு முடிந்தது ஒரு வார்த்தை கூறப்பட்டு இருக்கும். அந்த முடிந்தது என்பது அவருடைய ஆத்துமாக்குரிய தாகம். ஆமென். ஏன்னா இயேசு வந்து ஆத்துமாக்கள் கொள்ளை பொருளாக கொள்ள வேண்டும் என்று இந்த உலகத்துல வந்தார். ஏன்னா அவர் எல்லா பாடுகளை பட்டு அவருக்கு தெரியும், நான் சிலுவையில அரைஞ்சா இந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முடியும். அதனாலதான் இங்க அவருடைய தாகம் ஆத்துமாக்குரிய தாகமாக இருந்ததுனால இயேசு அந்த அடிகளுக்காக அந்த பாடுகளுக்காக அவர் மறுதளிக்காம அவர்கள் தன் இஷ்டன்படி என்ன பண்ணாங்கன்னா ஒப்பு கொடுக்கிற ஒரு சூழ்நிலையாக அங்க மாறுகிறது. ஏன்னா தண்ணீர் இல்லாமல் நம்ம சர்ச்சிலேயே கூட நம்ம எங்கன்னா நடந்து போகும்போது 1 மணி நேரம் இல்ல ஒரு 1/2 hour கூட நம்ம தண்ணி குடிக்காம இருக்கலாம். அதுக்கு மேல நம்ம தண்ணி குடிக்காம நம்மளால இருக்க முடியாது. அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அதற்காக தான் இந்த சங்கீதம் 22:15 கூறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சாதாரண ஒரு தாகம் அல்ல, ஆத்மாவில் உண்டான ஒரு தாகம். ஆமே. நம்மை ரட்சிக்கும்படி இந்த உலக அழிந்து கொண்டிருக்கிறது, பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்பதனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துல இன்னொரு தாகத்தை, 2வது தாகம் என்னன்னா ஆத்மாக்குரிய ஒரு தாகத்தினால ஆண்டவர் அங்க சூழ்ந்து இருக்கிற எல்லா ஜனங்கள் நடுவில் நான் தாகமா இருக்கிறேன். ஏன்னா அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னு அவங்களே அறியாமல் செய்திருக்கிற அந்த சூழ்நிலையில ஆண்டவர் பார்த்து சொல்ற, நான் தாகமா இருக்கிறேன். அந்த ஆத்துமா தாகத்தை அது குறிக்கிறதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆமென். இயேசு தன்னுடைய சரீர பாடுகளில் இருந்து அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், விடுதலை பெற பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்க. ஏன்னா பிதாவுக்கு ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்துவ இருக்கிறதுனால பிதா சொல்லியிருந்தா இல்ல அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அநேக தூதர்கள் அவர் கொண்டு போயிருப்பாங்க. ஆனா இதெல்லாம் பிதாவின் சித்தமா இருக்கிறது அப்படின்னு இயேசு கிறிஸ்து அறிந்ததுனால அவர் என்ன பண்றாருன்னா தன்னை அந்த பாடுகளுக்கு ஒரு உட்படுத்துகிற ஒரு அந்த மகனாக, தகப்பனுக்கு ஒரு மகனாக அங்க காட்டப்படுகிறது. ஆமென். இந்த ஒவ்வொரு நாளும் பிதாவோடு அவர் சஞ்சரித்து ஒவ்வொரு நாளும் அன்பா இருந்தாரு. பிதாவோடு எப்பொழுது உருவாடுகிற ஒரு நெருக்கமா இருந்தா. ஆனா பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்ட அந்த சூழ்நிலைனால, ஏன்னா நான் அடிக்கப்பட போற அந்த பாரமான அந்த வேலைகளில அந்த அடிகள், ஏன்னா அந்த கச அடிகள் என்ன கிட்டத்தட்ட அந்த ஜாடியில அடிக்கும் போது அவர் உடம்புல படும்போது அவரோட தோலில் இருந்து அந்த எலும்பு வரை என்ன பண்ணும், பிச்சுக்கிட்டு வரும். அப்படியேப்பட்ட அடிகள் அவர் வாங்க போறாரு என்று அந்த அவருக்கு தெரிந்த உடனே அவர் என்ன பண்ண, அவரால் தாங்க முடியாம இந்த சங்கீதக்காரன் தாவீது சங்கீதக்காரன் 42ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல நம்ம படிக்கலாம். அந்த இடத்துல இதை குறித்து சொல்ல போறாங்க. இங்க இயேசு அந்த மாம்ச போஜனத்தை விட வார்த்தை நிறைவேற பிரயாசப்பட்டார். ஆமென். அவருடைய மாம்சம் பாடுபட போது, என்னுடைய சரீரம் ரொம்ப பாடுபடுற போது என்னுடைய சரீரத்தை அடிக்க போறாங்க, பிக்க போறாங்க. அதை ஆண்டவர் கவலைப்படாம பிதாவின் சித்தம் இங்க நிறைவேற போடுது என்று அவர் அறிந்து கொண்டதுனால அதற்காக இயேசு என்ன பண்ணாரு, அந்த இடத்துல பிரயாசப்பட்டார். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் அந்த வசனத்துல குறிப்பிடுறாரு. அவர் தாகமாய் இருக்கிறேன் என்பது பிதாவின் ஒரு சித்தமா இருக்கிறது. ஆமென். இயேசு தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றி இந்த உலகத்துல வரல. ஏன்னா பிதாவின் சித்தத்தின்படி அவர் அறிந்தனால குமாரனாக கொடுக்கப்பட்டு அவர் வளர்ந்து இந்த காலத்துல இப்படி இருக்கணும். ஒரு வாலிப பருவம், எல்லா பருவத்தை கடந்து கிட்டத்தட்ட அவர் ஒரு வாலிப பருவத்தை முடிந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிற வரையும் அவர் என்ன பண்ணார்னா பிதாவின் வார்த்தைகளை கேட்டு அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரோ அதன்படி அவர் செய்த ஒரு சூழ்நிலை நம்மளோட வேதத்துல பார்க்கலாம். ஆமென். எந்த பாடுகளையும் அவர் அனுபவிக்க ஆயத்தமாக்கினார். ஆமென். அடுத்தது பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக இயேசு என்ன பண்ணார்னா, எப்படியாப்பட்ட பாடுகள் வந்தாலும் பரவாயில்லை, அந்த சிலுவைக்கு நான் போக வேண்டும், பிதாவின் சித்தமா அதுதான் இருக்கிறது என்று சொல்லி எந்த சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த இடத்துல பிதாவுக்கு இயேசு என்ன பண்ணாரோ ஒரு கீழ்ப்படுகிற ஒரு தன்மையை அவர் கொண்டவராக இருந்தார். ஆமென். தாகமா ஒரு வசனத்துல தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு ஜனங்களை பார்த்து சொல்லுவார். என்ன ஒரு தாகம்னா ஆத்மாவின் தாகம், சரீரத்துக்குரிய தாகம், இந்த உலகத்துக்குரிய எல்லா தாகத்தையும் ஆண்டவரால் மட்டும் தான் தீர்க்க முடியும். ஆமென்.
இந்த உலகத்துல நம்ம பணத்தை குடித்து பணத்தை வந்து கொண்டு எதை வேணாலும் வந்து வாங்கி நம்ம வந்து தீர்த்துலாம். ஆனா ஆத்துமாக்குரிய தாகத்தை நம்ம தீர்க்கிறோம்னா இயேசுவின் மூலமா மட்டும்தான் முடியும். ஆமென். அவருடைய வெளியேறு ரத்தத்தின் மூலமாக தான் நம்மளுடைய ஆத்துமா தீர்க்கிற ஒரு தாகத்தை அங்க வந்து பார்க்க முடியும். இங்க ஒரு சூழ்நிலை, ஒரு ஸ்டோரி என்னன்னா, அங்க வந்து தண்ணீர் ஆண்டவர் வந்து ஒரு முறை வந்து சமாரியா நாட்டுல வந்து போறாரு. அங்க போகும்போது ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்தாண்டில வந்து களைப்போடு வந்து இயேசு வந்து உட்காராரு. அந்த களைப்பு இருந்தனால ஒரு பெண் என்ன பண்றா, அந்த இடத்துல தண்ணி குடம் வந்து தண்ணி எடுத்து வந்து கொண்டு வரான். அப்போ வந்து அந்த கிராம மக்கள் வந்து அந்த பெண் இடத்துல வந்து இயேசு வந்து தண்ணி கேட்கிறாரு. தாகத்துக்கு தண்ணி தான். இது வந்து நம்ம வந்து யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம வந்து பார்க்கலாம். அப்பொழுது சீசர் தண்ணி கொண்டு அந்த தாகத்தை தீர்க்க ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தண்ணி கேட்கிறார். அந்த இடத்துல என்ன குறிப்பிடுறாங்கன்னா சரீரத்திற்குரிய ஒரு தாகம் அவருக்கு வந்து ஏற்பட்டது. அதனால அந்த பெண் இடத்துல தாகத்திற்காக தண்ணி தா என்று கேட்கிறார். சீசர்கள் கொண்டு வந்த அந்த மாம்ச போஜனத்தை விட சமாரியார்கள் அந்த ஆத்துமா அவர்களுடைய மீட்புக்காக இயேசு என்ன பண்ணார்னா தாகம் கொண்டு இருந்தார். ஆமென். அந்த மாம்ச போஜனத்தை ஆண்டவர் வந்து பெருசா வந்து படுத்தல. ஆனா அந்த சமாரியா நாட்டுல இருந்த அந்த அந்த ஆத்துமாக்கள் வந்து அழிந்து போகிறது. அந்த ஆத்துமான மீட்புக்காக ஆண்டவர் என்ன பண்றாருன்னா தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். யோவான் சுவிசேஷத்துல மட்டுமே இயேசு வந்து அந்த காடியை வாங்கி அங்க வந்து குடித்ததாக அங்க வந்து சொல்லப்படுகிறது. இயேசு அதை வாங்கி குடித்து தாகத்தை தீர்த்ததாக வந்து வேற எங்கேயும் வந்து சொல்லப்படல. மார்க் 15:23 அந்த வெள்ளை போல கலந்த அந்த திராட்சை ரசத்தை வந்து குடிக்க அங்க வந்து கொடுக்குறாங்க. அதன் பின்பு அவர் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நம்ம வந்து சங்கீதக்காரன் வந்து சங்கீத புஸ்தகத்தில் வந்து கூறி இருக்கிறாரு. வேதனையில் தப்பித்து கொள்ள கடைசியாக இயேசு வந்து வேதனை தான், அது ஒரு பாடுதான், துக்கம் தான். ஆனாலும் அதுல இருந்து அவர் வந்து தப்பித்து கொள்ள ஒருபோதும் வந்து என்ன பண்ணாரு, முயற்சி செய்யல. அந்த வேதனைகள் கலந்த அந்த நேரத்திலும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா வைத்திருந்தார். பிதாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள இயேசு என்ன பண்ணாருன்னா இருந்தார். அதனாலதான் அவர் வந்து என்ன பண்ண மறுதளிக்காம அந்த கோரமான அந்த பாரமான அந்த சிலுவை ஆண்டவர் சுமக்க அவர் வந்து பிரயாசப்பட்டாரு. கடைசியாக அவருடைய சித்தம் அவர் மேல இருந்ததுனால என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் அந்த சிலுவைக்கு போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆமென். கடைசியாக நமது தாகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு 3 பாயிண்ட் என்னன்னா, பிதாவை அறிகிற ஒரு தாகம் நமக்கு வேணும். 2வது பிதாவின் சித்தம் என்ன, அதாவது இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்டு இந்த உலகத்துல வந்து பிதாவின் சித்தம் என்னதென்று அவர் அறிந்து என்ன பண்ணாருன்னு ஒரு பிறந்ததுல இருந்து அவருக்கு சிலுவையில் மரணம் வரை என்ன பண்ணாருன்னா பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடிச்சார். ஆமென். அதே போல நமது வாழ்க்கையில பிதாவின் சித்தம் என்ன, இயேசு பிதாவின் சித்தத்தை நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வைத்திருக்கிறார் என்று அந்த சித்தத்தை நம்ம அறிந்து நம்ம செய்யும் பொழுது ஆண்டவரோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா பரலோகத்திற்கு போகிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். கடைசியாக அவர் நம்மை கொண்டு செய்ய போகிற காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். இந்த தேவனை அறிகிற ஒரு தாகமும் பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்தது போல இயேசுவின் சித்தத்தை நம்ம செய்யும் போது இந்த 2 நமக்குள்ள வரும்பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுவார், பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அந்த வாசலுக்கு நம்மை நேராக கொண்டு போவார். ஆமென். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துனுடைய தாகம், அவருடைய ஏக்கம் என்ன, அவருடைய தாகம் என்ன என்பதை நாம் அறிந்தால் மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. இப்படி நான் சொல்றேன், சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிப்பதுதான் இயேசுவின் தாகத்தை தீர்க்கும். ஆமென். ஏசப்பா இப்போ தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கிறார். அந்த சூழ்நிலையில இருந்து நான் தாகமா இருக்கிறேன்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த சமாரியா ஸ்திரீ போய் அந்த ஊர் ஜனத்தை என்ன பண்ணிட்டா கூட்டிட்டு வந்துட்டா. அந்த சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு காரியத்தை அவள் செய்கிறதை பார்க்க முடிகிறது. அப்படி செஞ்சதுதான் இயேசுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒன்றாயிருக்கு. ஆமென். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துடைய தாகத்தை தீர்க்க போகிறோம்? ஆமென். 2வது சொன்னா போல ஆண்டவர் என்ன விரும்புறாரு, ஆண்டுடைய விருப்பம் என்ன. நம்ம எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டோம், நல்லது, சந்தோஷம். ஆனா ஆண்டவர் எனக்குள்ள என்ன மாறணும்னு விரும்புறாருன்றத நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அறிஞ்சு கொள்ளணும். எத்தனை பேர் இந்த கூட்டத்துல அறிந்திருக்கிறீங்க? ஏசப்பா ஏசப்பா
என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க எனது உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க விருப்பம்தான் எனது விருப்பமே, உங்க விருப்பம்தான். ஏசப்பா சொல்லுங்களேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். உங்க விருப்பம்தான் எனது விருப்பம், உங்க விருப்பம்தான் உங்க எனது எண்ணமையா, உங்க எண்ணம்தான் எனது எண்ணமையா. ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். ஏசப்பா ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா செஞ்சிடுறேன். அல்லேலூயா. அவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காதோ அது எனக்கும். அந்த விருப்பம் வேண்டும், அந்த ஒற்றுமை வேண்டும். இப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னே தெரியாம நம்ம ஏதோ நம்ம மனம் போன போக்கில ஒண்ணு செஞ்சுட்டு இருந்தோம்னா அது சரியாய் இருக்காது. அவருடைய ஏக்கம், அவருடைய தாகத்தை நாம் அறிய வேண்டும். நம்முடைய ஏக்கத்தையும் தாகத்தையும் அறிகிறவர் அவருடைய ஏக்கத்தையும் தாகத்தையும் அறியும் பொழுது ஸ்தோத்திரம், அங்கே ஒரு நிறைவு உண்டாகிறது. ஆமென். இயேசுவினுடைய உண்மையான காரியத்தை புரிஞ்சு கொண்டவங்க இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்ந்தாங்க. இயேசுவின் உண்மையான காரியத்தை அறிந்து கொண்டவங்க ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். ஆமென். இந்த 2 காரியத்தை நம்ம செய்ய வேண்டும். வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.